அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹிட் 3. ஆமாம், நானி நடித்து பேன் இந்தியா மூவி இது. நானி தெலுங்கில் உங்களுக்கு தெரியும். நானி படத்தில் நமக்கு நல்லாவே அவர் தெரியும் இல்லைங்களா, அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள், சில படங்கள் தமிழ் படுத்தப்பட்டன. இந்த படம் உண்மையாக ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படமாக இன்றைக்கி வந்திருக்குது. படத்தோட கதை என்ன, களம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் A சர்டிஃபிகேட்டோடு வெளியே வந்திருக்குது. என்ன பயங்கர பல்லானா சம்பவங்கள் எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. படத்தில் ரத்த ஆறு ஓடுது. ரத்தம் முன்னாடிலாம் சென்சாரில் இந்த ரத்தம் பீறிடக்கூடாது, தெரிக்கக்கூடாதுன்னெலாம் நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வயலன்ஸ். என்ன கதை, ஆனால் அந்த கதைக்கு தேவையான வயலன்ஸ் தான் படத்தில் இருக்குது. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானி ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் ஒரு சைக்கோ கும்பலை தேடி நாகாலாந்து போகிறாரு. ஆந்திராவிலேருந்து போகிறாரு, இல்லை சென்னையிலேருந்து போகிறாருன்னே வச்சுக்கோங்களேன். போகிறாரு. அவருக்கு துணையாக 2 பெண் போலீஸ் அதிகாரிகள், கூடவே ஒரு 2 ஜென் போலீஸ் அதிகாரிகள், அதாவது ஜென்ஸு, இப்படி போகிறவங்க அங்கே போய் 150 சைக்கோ கொலையாளிகளை என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இவங்க சிக்கி சின்ன பண்ணமானாங்களா, இல்லை இவங்க அவங்கள சின்ன பண்ணமாக்குனாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். உண்மையாக நானி ஏன் சைக்கோ கொலையாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனிதர்களை கடத்தி ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்சு அவங்க உறுப்புகளை வெட்டி வேறு நாட்டுக்கு மருந்தாக மனித உறுப்புகளை பதப்படுத்தி இதெல்லாம் பண்ணி பயங்கர, அதாவது கிழவனும் புலப்பத்துக்கலாம், கிழவியும் மூடுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. அதுக்கு மனித உறுப்புகள் பயன்படுது அப்படின்னு புதுசாக ஒரு கதை விட்டுருக்காங்க. கரடி விடலை, கதை விட்டுருக்காங்க. ஒரு வேளை அப்படி கூட உலகத்தில் இருக்கும் போல் இருக்குது. அந்த கதை தான் இந்த படம். அப்படி தான் இருக்குது. இங்கேருந்து நானே நாகாலாந்து போகிறாரு. கூட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா KGF பட நாயகி ஸ்ரீநிதி ஷெட்டி. வேறு லெவலில் இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரு பக்கம் ரத்த ஆறு தெரிச்சாலும் ஒரு பக்கம் காதல் மழையும் பொழியுது. அது கிஸ்ஸின்ஸ்லாம் சும்மா லிப்லாக்லாம் வேறு லெவலில் இருக்குது. கொடுத்த காசுக்கு நம்மளை மாரி ரத்தம் பிடிக்காதவங்களுக்கு அது ஒர்த்தாக இருந்தது. அதுதான் அந்த படத்தோட பெரிய பியூட்டி. இவங்க எல்லாமே இந்த படத்தில் நம்ம ஊருக்காரர் சமுத்திரகனி இருக்கிறாரு. நெப்போலியன் ஒரு ஃபோட்டோவில் அழகாக 2 சீனு க்ளோஸ்அப்பில் போகிறாரு. அது மாதிரி இந்த படத்தில் ராவ் ரமேஷ் புஷ்பா 2லெல்லாம் சிஎம்மாக மாறுவார் பாருங்கள். மினிஸ்டராக இருக்க வர நம்ம புஷ்பா சிஎம்மாக மாற்றுவார்ல, அந்த ராவ் ரமேஷ் தெலுங்கு நடிகர் வேறு லெவலில் நடிச்சிருக்கிறாரு. இதில் எஸ்பியா, கமிஷனராக வராரு. அதில் பாலா, சூர்யா சீனிவாஸ், இவங்கெல்லாம் ஏஎஸ்பியா, SI சுப்பாய் ராமது, இந்த மாதிரி கேரக்டர்லாம் வராங்க. இது இல்லாமல் கோமாளி பிரசாத், மஹிந்தி ஸ்ரீநாத், ரவீந்திர விஜய், பிரதீப் பாபர், அமித் சர்மா, அதிவிசேஷ் இப்படின்னு நிறைய பேர். இதில் அதிவிசேஷ்லாம் SP கிருஷ்ணா தேவங்கிற அந்த கேரக்டரில் வேறு லெவலில் இருக்கிறாப்புல. உண்மையாகவே KDIPS அப்படிங்கிற ஒரு லுக்கில் வராப்புல, கேமியோ ரோலில் வராப்புல. லாஸ்ட்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு. அதிவிசேஷ் அங்கே பெரிய ஹீரோ தெலுங்கில். அவர் இதில் இவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வராரு. அது மாதிரி ஆல்பாவோட சகோதரராக வர அந்த அமித் சர்மா கத்தியை எடுத்து ஞானி வயத்தில் விட்டுருவார். அந்த கத்தியை அவர் எடுக்க விடாமல் ஒரு ஃபைட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா கத்தி குத்த விட கத்தியை திரும்பி ஊறுறப்போ தான் ரத்தம் அதிகமாக வெளியில் போகணுன்ற ஒன்று இருக்குங்களா. அதனால் அந்த கத்தியை விடாமல் நானி போராடுவார். கடைசியில் 2 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிறது. அது மாதிரி இந்த மெயின் வில்லனாக வரார் பாருங்க. அவர் உண்மையாகவே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஆல்ஃபாங்கிற கேரக்டரில் பிரதீப் பார்டர். அவரை பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்குது. அப்படி இருக்கிறாப்புல 150 சைக்கோக்காரங்களும் ஒரு கயிறில் 2 பக்கம் கையை தூக்கி, சில லேடி அந்த ஊருக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்லாம் கட்டி வச்சு அப்படியே 2 பக்கமும் கயிறை அறுத்து விட்டு அவங்க பிச்சுட்டு போகிறதெல்லாம் ஐயோ தத்ரூபமாக படமாக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை மாதிரி கொஞ்சம் ஹார்டு டிஸ்க் பார்ட்டிகளுக்கே கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இலகிய மனநிலை உள்ளவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்கிறத யோசிக்கவே முடியல. அதனால தான் A சர்டிஃபிகேட் போட்டிருக்குது இந்த படத்துக்கு. ஆனால் இந்த படத்தை இயக்கி இருக்கிற சைலேஷ் கோலானு, அவர் தான் அந்த தெலுங்கு பேர்னாலே உங்களுக்கு கூட ஒரு பேர் வரும் இல்லைங்களா, சைலேஷ். அவர் டாக்டர் சைலேஷ். அவர் அழகாக சில மனித உறுப்புகள் இப்படியும் பயன்படுதுங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக விளக்கி இருக்கிறாரு. மிக்கி ஜே மேயரோட மியூசிக், அதே மாதிரி ஷானு ஜான் வர்கீஸோட ஒளிப்பதிவு எல்லாமே இந்த படத்துக்கு பக்கா பலமாக
பக்காவாக இருக்குது. படத்தில் பலவீனம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் கதை இதே நாளில் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற சூர்யாவோட கதை மாதிரியே கொஞ்சம் தெரியுது. அதுலேயும் சிரிச்சா அழகாக இருக்காங்கிற டைலாக் அடிக்கடி வரும். இதுலேயும் அந்த டைலாக் வருது. ஞானியை பார்த்து ஹீரோயின் சொல்லுவாங்க, இன்னும் சிலர் சொல்லுவாங்க, ஞானி ஒரு இறுக்கமான முகத்தோடு இந்த குழந்தை முகத்தில் இவ்வளோ கொடூரமாங்கிற மாதிரி ஆக்ஷன் சீன்லலாம் பிச்சு உதறி இருக்கிறாரு. வேறு லெவலில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே கார்த்தி, நம்ம ஊர் கார்த்தி வந்து ஏசிபி வீரப்பனா இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாரு. அது பார்ட் 4க்கு வந்து ரொம்ப பிரமாதமாக விட்டுது. இந்த படமே ஹிட் 3 வந்து த தேர்ட் கேஸ். ஏற்கனவே இதே ஹிட் வந்து ஹிட் 1 ஹிட் 2லாம் வந்துச்சு. இப்போ ஹிட் 3 ஹிட் 4க்கு வந்து கார்த்தியை லீடாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாக அருமையாக கற்பனை பண்ணியிருக்கிறாங்க. ரத்தம் மட்டும்தான் தூக்கலாக இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தால் இந்த படத்தை வந்து எல்லா தரப்பினரும் பார்க்கலாம். அப்படி இல்லாதனால இந்த படத்தை ஃபேமிலியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியாது. அது ஒன்று தான் ட்ராபேக்கு. ஆனாலும் வால் போஸ்டர் சினிமா அண்ட் யுனானிமஸ் ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க சேர்ந்து சினிமாக்காரன் வெளியிட இந்த படத்தை வந்து பிரசாந்தி திப்ரினேனி நானி, இந்த நடிகர் நானியும் இந்த படத்தை இணைந்து தயாரிச்சிருக்கிறாரு. உண்மையாகவே ஹிட் அடிக்கும் ஆக்ஷன் ரசிகர்கள், ஆக்ஷன் பிரியர்களால் அப்படின்னு சொல்லி குறைகள் இல்லாமல் இல்லை. செகண்ட் ஹாஃப் முழுக்க நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சூர்யா படத்தையும் பார்த்தோம். அந்த படத்தோட காட்சிகள் நிறைய ஒத்து போகுது இந்த படத்துக்கு. அது கொஞ்சம் குறையாக தெரியுது. அதுமாதிரி ரத்த வாடை தூக்கலாக இருக்குது. வெட்டு குத்து ரம்பத்தெல்லாம் வச்சு அறக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பகீருங்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் எப்படியா ஐயோ அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அது ஒன்று தான் கொஞ்சம் குறை. ஆனாலும் ஹிட் ஆக்ஷன் பிரியர்களால் பெரிய லெவலில் ஹிட் அடிக்குன்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.